ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அமெரிக்கால இன்னைக்கு டெம்பரேச்சர் மைனஸ் இல்லங்க. இன்னைக்கு டெம்பரேச்சர் 4 டிகிரி மைனஸ்ன்னு சொல்லியே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. மன்னிச்சிடுங்க. 4 டிகிரி தான். இன்னைக்கு கொஞ்சம் காத்து தான் அடிக்கி. ஸோ கிளைமேட் கொஞ்சம் சூப்பர் தான். நம்ம வெளிய போயி கொஞ்சம் ஒரு வாக்கிங்லாம் ரவுண்ட் போலாம் அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் டிகிரிக்கு வந்துருச்சு. ரீசென்ட்டா நாங்க ஒரு காஃபி ஷாப் போயிருந்தோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா அண்ட் யூனிக்கா இருந்தது. இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் நான் போனதே கிடையாது. அமெரிக்கால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த காஃபி ஷாப்பில் நான் என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காஃபி ஷாப் மாதிரி இருந்தது. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் போன டைம் ஈவினிங் அப்படின்னால தம்பி வந்து டோனட்ஸ் வாங்கினோம். ரணதீரனும் மிதிலனும் டோனட்ஸு அப்புறமா ஏதாவது கிராக்கர்ஸ் மாதிரி நான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஐ மீன் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி. சரி ஓகே, ஹஸ்பண்டும் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நியர்பை லொக்கேஷனில் சர்ச் பண்ணி போன இடம் தாங்க இது. எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் சம்திங் யூனிக்காக நோட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைக்குள்ளே வந்தவுடனே மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்கல்லங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி தான். காஃபி பவுடர் வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு பாட்டில்ஸ் மாதிரி நிறையா ரேக்கில் அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் நிறையா சிரப்ஸு, வெரைட்டிஸ் ஆஃப் சிரப்ஸ் வந்து அப்படியே ரேக்கில் அடுக்கி நிறைய வச்சுருந்தாங்கங்க. இந்த சிரப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் குடிக்கும்போது மிக்ஸ் பண்ணி போடுவாங்கல்லங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸில் சிரப்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து நிறைய மூட்டையாக பவுடர்ஸ் வந்து வச்சுருக்கிறனால அவங்க உள்ளவே மெஷின் வச்சு அரைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அந்த கடையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதுதான் காஃபி பவுடர் பிளெண்ட் பண்ணுற மெஷின். ஸோ மெஷின் மூலமாக பிளெண்ட் பண்ணி ஏகப்பட்ட மூட்டைங்க, ஒரு குடோன் மாதிரியே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேப்பில் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கேப்சர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லொக்கேஷன் அழகாக இருந்தது, மெமரிஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த டோனட்ஸுமே வந்துடுச்சு. ஸ்ட்ராபெரி அப்புறம் ஸ்ப்ரிங்கிள் டோனட்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் மஃபின்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பசங்க. ஸோ அதோட காஃபி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல காஃபி குடிச்சிட்டு போகிறத நான் நோட் பண்ணேன். நாங்கள் வர டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 7 இருக்கும். ஆல்மோஸ்ட் ஷாப் க்ளோஸ் ஆகிற டைமில் தான் வந்தோம். அதனால கடையில் ரொம்ப ஆள் இல்லைங்க. நாங்கள் கொஞ்சம் கூலாக உட்காந்து ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு குடிச்சிட்டு இருந்தோன்னே சொல்லணும். இதெல்லாம் போக கிட்ஸுக்கு அங்கே விளையாடுறதுக்குமே வச்சுருந்தாங்க. பசங்க வந்து அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் என்ன சம்திங் டிஃப்ரெண்ட் அந்த ஷாப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சர்க்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இந்த கடை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் பார்ட்னராக இருக்காங்க, யாரெல்லாம் ஃபவுண்டர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேரோட ஃபோட்டோஸ் எல்லாமே மெமரிஸாக வச்சுருந்தாங்க. நிறைய கொடுத்தாங்க காஃபியில். டுமாரோ போடுற சர்ச்சில் மீட் பண்ணலாங்க.